ஓகேவா? வணக்கம், என் பேர் மணிகண்டன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு. பிகேஎஸ் ஷோரூமில் பைக் எடுத்துருந்தோம். ஒரு 4 months ஆச்சு. நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ். எலக்ட்ரிக் பைக்கு முன்னே டவுட் பட்டு தான் எடுத்தோம். எடுத்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பெட்ரோல் வயசே எனக்கு மாதம் கிட்டத்தட்ட ஒரு 4000 5000 வரையும் எனக்கு மிச்சமாகுது. ப்ளஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸும் அந்த அளவுக்கு வரல. பெரும்பாலும் நான் வீட்டுக்கு ஒரு 600 700 வரையும் இபி பில் கட்டுவேன். பைக் எடுத்ததுலேருந்து ஒரு 700 எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. சொல்கிறது பார்த்தா 2 months சேர்த்தே ஒரு 700 தான் எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது. கம்பெனி வைஸ் சர்வீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தராங்க. நல்லா கேட்ட இடத்துல கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. பெரும்பாலும் அந்த அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. எனக்கு எடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் வரல. ஃபஸ்ட்டு சர்வீஸ் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த பெருசாக சொல்கிற அளவுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. பைக் எடுத்ததுலேருந்து எனக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்குது. என்னோடய ஒர்க்குக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிலோமீட்டர்ஸ் 2 மோட் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்குது, ஈக்கோ மோட் இருக்குது. ஈக்கோ மோடில் போட்டு ஓட்டோம்னா 45 to 50 ஸ்பீடு அந்த அளவுக்கு போகுது. கிலோமீட்டர் வைஸ் எனக்கு தோராயமாக என் கணக்குப்படி ஒரு 80 to 100 வருதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படிதான் லோக்கல் ஓட்டுறோம். ஸ்போர்ட்ஸ் மோட் கன்வெர்ட் பண்ணி ஓட்டினோம்னா கொஞ்சம் லாங் போகும்போது ஸ்போர்ட்ஸ் மோட் கன்வெர்ட் பண்ணி ஓட்டுறோம். அப்படி ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 60 to 70 அந்த ரேஞ்ச் வருது. அதுதான் ஒரு 2 முறை வெளியே போயிருக்கேன். எனக்கு அந்த ரேஞ்ச் வருதுன்னு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு 80 கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி வெளியே போகும்போது செக் பண்ணுவேன். சார்ஜ்லாம் நல்லாவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது எவ்வளோ யூனிட்டுன்னு எனக்கு சரியாக அந்த அளவுக்கு சொல்ல தெரியல. பட் ஆனால் நான் ஒரு நாள் டெய்லி ஃபுல் பண்ணோன்னா எனக்கு அதான் சொல்கிறேன், கிலோமீட்டர் வைஸ் எனக்கு லோக்கல் ஓட்டுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்குது வண்டி. இதுவரை நான் பெட்ரோல் டெய்லி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முன்னாடி 100 ரூபாயில 150 ரூபா வரையும் பெட்ரோல் சார்ஜஸ் வரும். இந்த வண்டி ஏற்றதுலேருந்து மந்த்லி பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்ரோல் வைஸே எனக்கு ஒரு 4000 எனக்கு மிச்சமாகும் பெட்ரோல் வைஸ். ஸோ அதனால் நல்லாயிருக்கு. லேடிஸ் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக லேடிஸ் ஓட்டுறது கம்மி. எங்கள் ஒய்ஃப் அவங்கள தான் யூஸ் பண்ணுறாங்க வண்டி. நல்ல கன்வீனியன்ட்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அதுக்கு ரொம்ப அந்த பயம்லாம் இல்லை. வண்டி நம்ம பெட்ரோல் வண்டி எல்லாம் சவுண்ட் வருவாங்க, அது மாதிரிலாம் இல்லை. ஸ்மூத்தாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த ப்ராப்ளமும் இல்லை.